வெல்கம் டு எடி ஸ்டூடெண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு 8 மார்ச் 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ஓரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் நியூஸ், பேங்கிங் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ், டிஃபென்ஸ் நியூஸ் அண்ட் எக்கனாமி நியூஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்ட் அன்வீல்ஸ் பை பிரைம் மினிஸ்டர் மோடி ஆன் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஸோ இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ரீசெண்டா ஒரு கிரியேட் பண்ண அவார்ட் தான் இந்த கிரியேட்டர்ஸ் அவார்டு. ஸோ இந்த அவார்டை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அதை தொடர்ந்து வைக்கிறாரு. ஸோ இன்னைக்கான நாள்ல வந்து பாரதி மண்டபத்துல தான் இந்த அவார்டு ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து எந்தெந்த கேட்டகரியில கொடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங், சோசியல் சேஞ்சஸ், அட்வைஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, எஜுகேஷன் அண்ட் கேமிங். ஸோ இந்த கேட்டகரியில இந்த அவார்டு கொடுக்க போறாங்க. ஸோ இந்த அவார்டுக்கான டோட்டல் நாமினேஷன் பாத்தீங்கன்னா 1.5 lakhs நாமினேஷன் இருக்குது. அண்ட் அப்ராக்சிமேட்லி 10 lakhs ஓட் கேஸ்டிங் வந்து இந்த அவார்டு வந்து விழுந்திருக்கு உங்களுக்கு. ஸோ அது இந்த அவார்டு நாமினேட் பண்ணவங்களுக்கு வந்து 10 லட்சம் ஓட்டு வந்து விழுந்திருக்கு. ஸோ இதுல வந்து டோட்டலா எத்தனை வின்னர்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்கிறது பாத்தீங்கன்னா 23 வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு. நமக்கான செகண்ட் நியூஸ்ன்றது பாத்தீங்கன்னா சத்யா உற்சவ் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லிட்டரரி ஃபெஸ்டிவல் பை சத்யா அகாடமி செலிபிரேட் 70 years. ஸோ நம்ம சத்யா அகாடமி வந்து 70 வருஷம் பூர்த்தி பெறதுக்கு இந்த சத்யா உற்சவ்ன்ற ஒரு வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லிட்டரரி அவார்டு வந்து இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. ஸோ எப்ப ஆர்கனைஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 11 இருந்து மார்ச் 16 இந்த தேதியில வந்து ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. இது எதுக்குன்றது பாத்தீங்கன்னா அவங்களோட 70th anniversary கொண்டாடுறதுனால இந்த ஃபெஸ்டிவலை ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. நிறைய வந்து 190 செஷன் வந்து இருக்க போது ஓவர் 175 லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா உங்களுக்கு. ஸோ இந்த சத்யா அகாடமி அவார்டு வந்து டெல்லியில தான் வந்து இந்த ஈவெண்ட் நடத்த போறாங்க உங்களுக்கு. ஸோ இதோட சீஃப் கெஸ்ட் யார் வர போறாங்கிறது பாத்தீங்கன்னா பிரதிபா ராய். ஸோ இவங்க வந்து ஒடியா ரைட்டர் சீஃப் கெஸ்ட் ஆஃப் த அவார்ட் செரிமனி. இந்த அவார்டோட செரிமனி பாத்தீங்கன்னா இவங்க தான் வர போறாங்க. நமக்கான தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா MOSPI signs MOU with ISRO NRCC to facilitate urban frame survey in digital mode. So நம்ம field operation division of National Sample Survey Office under the Ministry of Statistics and Program Implementation வந்து நம்ம ISRO one of the organization ஆன National Remote Sensing Center கூட ஒரு டைப் பண்ணி இவங்க வந்து சர்வே பண்றதுக்கு இவங்களோட ISRO ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்க. So இந்த டெக்னாலஜி இந்த புவன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்க சர்வே வந்து இவங்க கண்டக்ட் பண்ணிப்பாங்க. சோ நெக்ஸ்ட் இந்த நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர்ன்றது பாத்துக்கிட்டீங்கன்னா 1974 ஆரம்பிக்கப்பட்டது ISRO-வோட. சோ இதோட ஃபுல் பிளேஜா வந்து 2008ல தான் வந்து ஃபுல்லா வந்து NRCC நேம் மாத்தி ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானால இருக்குது. இதோட டைரக்டர்ன்றது பாத்தீங்கன்னா பிரகாஷ் சவுஹான். நமக்கான போர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்வீடன் ஜாயின்ஸ் NATO as a 32-member strengthening alliance unity. So நம்ம நேஷனல் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனோட 32வது மெம்பரா வந்து ஸ்வீடன் கண்ட்ரி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் போர் தான் வந்து இந்த NATO ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த போரே வந்து நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த போர்ல வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஸ்வீடன் வந்து 32வது கண்ட்ரியா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வந்து எப்ப ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 4, 1949ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ இதோட ட்ரீட்டி வந்து எங்க சைன் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் டிசில தான் சைன் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரிஜினல் மெம்பர்ன்றது பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா அண்ட் 10 வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கும் போது பாவான மெம்பர் உங்களுக்கு. சோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரசல்ஸ், பெல்ஜியம்ல இருக்கு உங்களுக்கு. நமக்கான ஃபிஃப்த் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் கான்சுலேட் இன் துபாய் லான்ச்சஸ் லைஃப் ப்ரொடெக்ஷன் பிளான் LPP for UAE based blue collar workers. So blue collar workers ன்றது ஒரு கீழ வந்து வேலை செய்யற workers தான் blue collar workers னு சொல்லுவோம். So இந்த UAE ல அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல வேலை பார்க்கற நம்ம இந்தியன் blue collar workersக்கு அவங்களோட லைஃப் ப்ரொடெக்ஷன் பிளான்ன்ற ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியாவும் துபாயும் சேர்ந்து உங்களுக்கு. So இது மூலமா வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ்னா வந்து அவங்க ஃபேமிலிஸ் வந்து இதனால இம்ப்ரூவ் ஆகும்ன்றது சொல்றாங்க அவங்க. Next நம்ம 6th கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் ஈசி மை ட்ரிப் பார்ட்னர்ஸ் டு லான்ச் co-branded travel credit card PNB EMT கிரெடிட் கார்டு. சோ நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஒரு புது விதமான கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஈசி மை ட்ரிப்ன்ற ஒரு டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு. சோ இதுல வந்து 2000 ரூபீஸ் கட்டி இந்த மெம்பர்ஷிப் வாங்கி இந்த கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி 100 கண்ட்ரிக்கு மேல நம்ம வந்து டிராவல் பண்ணாலும் அங்க இருக்கிற பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து அடைய முடியுன்றத இந்த பேங்க் வந்து சொல்றாங்க அவங்க.
நமக்கான 7th கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா ஆஃபர்ஸ் LITE சேவிங் அக்கவுண்ட் வித் லைஃப் ஜீரோ பேலன்ஸ் ஃபீச்சர். சோ நம்ம பேங்க் ஆஃப் பரோடா வந்து LITE சேவிங் அக்கவுண்ட் ஒரு டைப் ஆஃப் புது சேவிங் அக்கவுண்ட் உருவாக்கி இருக்காங்க. சோ இந்த சேவிங் அக்கவுண்ட் மூலமா இந்த அக்கவுண்ட்ல நம்ம வந்து ஜீரோ பேலன்ஸ் லைஃப் டைமா நம்ம ஜீரோ பேலன்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணாலே இந்த அக்கவுண்ட்ல வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜோ இல்ல வந்து ஃபைனோ எந்த அமௌண்ட்டுமே போட மாட்டாங்க. சோ இதுல எலிஜிபிலிட்டின்றது பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் மைனஸ் ஏஜ் 10 இயர்ஸும் அந்த எபோவ் இருக்கிறவங்களுக்கு இது வந்து எலிஜிபிள் தான் உங்களுக்கு. சோ இதோட ரெக்யர்மென்ட் பாத்தீங்கன்னா 300 for the metro branches and 200 for the semi urban branches and 1000 for the rural branches. சோ இதோட அக்கவுண்ட் ஆஃபர்ன்றது பாத்தீங்கன்னா 7.5% annual saving அக்கவுண்ட் வந்து ரேட் வரைக்கும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்ஸட் அக்கவுண்ட் வந்து 8.10% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க அவங்க. நம்ம 8th கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா FIDA inflows decline 13% to $32 billion in April December 2023. So April December 2023 கான நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் இருக்காங்க வந்து நம்ம வந்து USD வந்து $32 billion நமக்கு குறைஞ்சிருக்கு. சோ $32 billion நமக்கு வந்திருக்கு. இது வந்து 13% வந்து முன்ன காட்டிலும் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. சோ இது மெயினா வந்து லோயர் இன்வெஸ்ட்மென்ட் எந்த செக்டர்ல ஏற்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டெலிகாம் ஆட்டோ பாரமா இந்த இண்டஸ்ட்ரியில இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்டோட இது வந்து குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. சோ இந்த எந்த கண்ட்ரில நம்ம குறைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா மொரிஷியஸ் நெதர்லாந்து ஜப்பான் ஜெர்மனி இந்த கண்ட்ரிஸ்ல இருந்தா நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்து குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. நம்ம 9th கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் நேவி கமிஷன்ஸ் INS JTO at Minkoy and India's first MS-60R She-Walk squadron in Kochi. சோ நம்ம இந்தியன் நேவி வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா INS JTO வந்து நம்ம மின்கோய் ஐஸ்லாண்ட்லயும் நெக்ஸ்ட் வந்து MS-64 என்ற ஒரு டைப் ஆஃப் வெசல்லையும் வந்து கொச்சியில வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து இதோட செகண்ட் நேவல் பேஸ் நம்ம இந்தியாவோட செகண்ட் நேவல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவுல தான் இருக்குது. சோ இதுல வந்து ஆஃப்டர் INS அதாவது இந்த INS தீவிரபக்ஷா இந்த கவர்மெண்ட்ல லான்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இது நம்மளோட செகண்ட் நேவல் பேஸா மாறிட்டு உங்களுக்கு. சோ இது யார் கமிஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா நம்மளோட அட்மிரல் அதாவது நேவல் சீஃபோட ஹரிகுமார் என்ற சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் தான் இவர் தான் வந்து இந்த ஈவெண்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு. நமக்கு 10th கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் புல் மேக்ஸ் வெர்ஸ்டபைன் மீன்ஸ் சீசன் டு ஓபன் F1 பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ். சோ நம்ம பெல்கியன் டச் கண்ட்ரியை சேர்ந்த டிரைவர் மேக்ஸ் வெர்ஸ்டபைன்றவரு எந்த பிராண்ட ரீப்ளேஸ் பண்ணி வரான்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெட் புல் பிராண்ட இது பண்ணி தான் வராது இவங்களுக்கு. சோ இவர் வந்து F1 இப்ப நடந்த ஃபார்முலா 1 கிராண்ட் பிரிக்ஸ் பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ்ல இவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. சோ நம்ம இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் டி ஆட்டோமொபைல் FIA சட்டமா சொல்லுவாங்க. சோ F1 என்றது இன்னொரு சட்டமா சொல்லுவாங்க. சோ இந்த ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா முகமது பின் சுலைமன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்குது. எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 1904 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நமக்கான 11th கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். சோ இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. சோ மார்ச் 8 எல்லா வருஷமும் மார்ச் 8 தான் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. சோ எதுக்குன்னா வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டியை அண்ட் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் அபியூஸ் அகைன்ஸ்ட் உமன் ஒரு மையமா வச்சு அவேர்னஸ் ஏற்படுற மாதிரி தான் இந்த உலகம் இந்த டே வந்து கொண்டாடுறாங்க. சோ இந்த வருஷம் இந்த டேவோட தீம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் இன்க்ளூஷன் தான் இந்த டேவோட தீம் இந்த வருஷம் உங்களுக்கு. நம்ம 12th கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா ஸ்கை சர்வீஸ் டு கண்டக்ட் பாரத் சக்தி எக்ஸசைஸ் ஷோகேசிங் இன்டெலிஜென்ஸ் ஃபயர் பவர் இன் ராஜஸ்தான். சோ நம்ம பாரத் சக்தி எக்ஸசைஸ்ன்றது நம்ம முப்படை அதாவது நம்மளோட நேவி ஆர்மி அண்ட் ஏர்போர்ட் இது மூணுமே சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து ராஜஸ்தான்ல பண்ண போறாங்க. சோ இது எதுக்கு பண்ண போறாங்கன்னா நம்மளோட கேப்பபிலிட்டி அதாவது நம்மளோட ஃபைரிங் ரேஞ்ச் அண்ட் கேப்பபிலிட்டி ஆஃப் இந்த மூணுத்தோட இது கெப்பாசிட்டி என்ன மாதிரி உலகத்துக்கு ஷோகேஸ் பண்ற மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அவங்க. சோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு.